கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் எடுத்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் எஸ்கார்ட் டீம் அவர்கள் மதிய உணவு அருந்தி கொண்டிருந்த போது அவர்கள் பாதுகாப்பில் எடுத்து சென்ற வெள்ளைக்காளி என்ற அந்த நபரை தாக்குவதற்காக ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டை எறிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் அதேபோல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த புலன் விசாரணையின் போது 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர்.